கைஸ் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ட்ரம்ப் வந்து சோஷியல் மீடியா அவரோட ட்ரூத் சோஷியல்ல வந்து 2 போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. லைக் பிஃபோர் திஸ் ஒயிட் ஹவுஸ் மீட்டிங் வித் ஜெலன்ஸ்கி, உக்ரைன் லீடர்ஸ் கூடயும், யூரோப்பியன் லீடர்ஸ் லைக் இமானுவேல் மேக்ரான் கூடயும், ஃப்ரெட்ரிக் ஆஃப் ஜெர்மன் சான்சலர் கூடயும், மார்க் ரூட் ஆஃப் நேட்டோ அவங்கள எல்லாத்துக்கும் கூடயும் ஒரு மீட்டிங் நடக்க போகுது. லைக் வி ஆல்ரெடி செட் எஸ்டர்டே. ஸோ இந்த மீட்டிங் எல்லாத்துக்கும் முன்னாடி ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கேனாட் ரீகெயின் த கிரிமியா லைக் பிகாஸ் இட் வாஸ் கிவன் இன் 2014 பீரியட்ல வந்து ஒபாமா பீரியட்ல கொடுத்ததை வந்து தெர் இஸ் நோ வே டு ரீகெயின் டு உக்ரைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன மேக் பண்ணியிருக்காருன்னா, நேட்டோக்குள்ளே வந்து உக்ரைன் வரக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி மேட் சம்திங்ஸ் நெவர் கான சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் லைக் இட் வாஸ் கிவிங் அ ஷாக் டு த மெனி யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் லைக் என்னன்னா, இஃப் ஜெலன்ஸ்கி வாண்ட்ஸ் டு ஸ்டாப் ஹீ கேன் ஸ்டாப் இட் த வார் இமீடியட்லி அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. பிகாஸ் இட் வாஸ் ப்ரோ ரஷ்யன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா, ரஷ்யா இஸ் கில்லிங் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் உக்ரைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ வந்து ஹீ இஸ் மேக்கிங் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் வாஸ் giving a shock waves to many European countries and in fact to the American peoples also. So let's see என்ன நடக்க போகுதுன்னு. And bye guys.